நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய். அந்த ஒரு வெங்காயத்துல நீங்க சின்ன வெங்காயத்தை கலந்து கூட நீங்க இதுல ஆட் பண்ணிக்கலாம். நல்லா 1 நிமிஷம் ஆனதுக்கு பிறகு புதினா போட்டுக்கோங்க. சும்மா 2-3 இலை வாசத்துக்கு. ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க. அஞ்சு நிமிஷம் நல்லா வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாம் வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க காயை ஆட் பண்ணிக்கலாம். காய் என்ன எடுத்து வச்சிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு 3 காய் தேவைப்படும். உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், முருங்கைக்காய். உங்களுக்கு உங்க விருப்பப்படி நீங்க எடுத்து